ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும், அதே சமயத்தில் நிறைய ஐடியாஸையும் கொடுக்கும். இந்த சிஸ்டர் வந்து அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக வந்து அவங்க என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது, இதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண அந்த ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ண நம்ம சிஸ்டருக்கு நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிப்போம், வாழ்த்துவோம். இப்போது நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ ட்ரைட் சீட் சைக்கிள் ரியலி வெரி எஃபெக்டிவ். ஐ காட் 3 கெமிக்கல் ப்ரெக்னன்சி ஆஃப்டர் 5 months ட்ரையிங் டு ப்ரெக்னென்ட் நாட் கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 தடவை அவங்களுக்கு வந்து கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆகியிருக்கு. 3 தடவை கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆன பிறகு 5 மாதமாக ட்ரை பண்ணியும் அவங்களால கருத்தரிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கெமிக்கல் ப்ரெக்னென்சினா என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் ஷார்ட்டாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இது டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதை ஷார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கெமிக்கல் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஓவலேஷன் டைமில் ஒவ்வொரு பெண்ணுக்குமே கருமுட்டை வெளியில் வரும். அப்போ கருமுட்டை வெளியில் வர்ற நேரத்தில் கணவரோடு சேரும்போது அந்த விந்தணுக்கள் உள்ளே போய் அந்த கருமுட்டையை கருத்தரிக்கும். அப்படி கருத்தரித்து அந்த கரு உருவாகிடும் ஓவலேஷன் டைமில். அந்த உருவான கரு ஒரு நாள்லேருந்து 6 நாளுக்குள்ளே அந்த டியூப்லேயே வந்து நல்லா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா டியூப்லேருந்து இறங்கி வந்து கர்ப்பப்பையில் பதியணும். அப்படி கர்ப்பப்பையில் பதிஞ்சு அந்த நஞ்சு கொடியிலிருந்து HCG அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்தாதான் நம்ம ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறதே வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம என்ன தான் கருத்தரிச்சிருந்தாலுமே, டியூப்பில் என்ன தான் கரு இருந்தாலுமே அதை வந்து நம்ம ப்ரெக்னென்சியாக கன்சிடர் பண்ணவே முடியாது, பண்ண மாட்டோம். அப்போது நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரு இறங்கி வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிற டைமில் அது வந்து ஒன்று நிறைய பேருக்கு இம்ப்ளான்ட்டே ஆகாமல் அப்படியே பீரியடாக வெளியில் வந்துடும். சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பராக இம்ப்ளான்ட் ஆகாமல் சரியாக, அதாவது பாதி இம்ப்ளான்ட் ஆகியும் ஆகாமையும் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு காட்டும். அதே மாதிரி ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணும்போதும் டார்க் லைன் காட்டும். ஆனால் அதே சமயத்தில் போய் ஒரு பீட்டா HCG டெஸ்ட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போனோம் அப்படின்னா பீட்டா HCG லெவல் கம்மியாக இருக்கும். எதனால் அப்படின்னா, அந்த நான் சொன்ன மாதிரி இந்த பாதி இம்ப்ளான்ட் ஆகி ஆகாமல் அந்த கரு வந்து குவாலிட்டியாக இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு HCG லெவல் ரொம்பவே லோவாக இருக்கும். அப்போ டாக்டரால் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் HCG நார்மலாக வந்தாலே டபுள் லைன் டார்க்காக காட்டிடும். ஆனால் பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணும்போது தான் அது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் அது நல்ல ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சரியாக இம்ப்ளான்ட் ஆகாததுனால இப்படி இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 weeks வெயிட் பண்ணுங்கள், HCG ரைஸ் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ணும்போது ஹார்ட் பீட் இருக்கா, ஃபீட்டல் போல் தெரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு வந்து அந்த வெயிட் பண்ணுற அந்த டைம்லேயே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2-3 daysலேயே அவங்களுக்கு வந்து பீரியட் ஆகிடுது. இது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அக்கா எனக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி டபுள் கோடு டார்க்காக தெரியுது, ஆனால் பார்த்தா பீரியட்ஸ் ஆகிடுது, இதுக்கு என்ன ரீசன், இதுக்கு என்ன பேர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் கெமிக்கல் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம சிஸ்டருக்கு நடந்திருக்கு. கரு உருவாகுது ஆனால் ப்ராப்பராக இம்ப்ளான்ட் ஆக மாட்டேங்குது, அது கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக அவங்க ஃபாலோ பண்ணது ஒரே ஒரு டிப்ஸு, அதாவது இப்போ சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சீட் சைக்கிளிங். இப்போ வாங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ட்ரைட் சீட் சைக்கிள் ரியலி வெரி எஃபெக்டிவ். ஐ காட் 3 கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஆஃப்டர் 5 months ட்ரையிங் டு ப்ரெக்னென்ட் நாட் கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 month ஐ ட்ரைட் சீட் சைக்கிள், அதாவது ஒரே ஒரு மாதம் வந்து அவங்க சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபோலிக் ஆசிட் டெய்லி எடுத்திருக்காங்க, டெய்லி 1 fruit எடுத்திருக்காங்க. நார்மல் வால் எக்ஸசைசஸ் அட் த சேம் மந்த் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மல் லெக் ஆஃப் த வால் பொசிஷனை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஐ காட் ப்ரெக்னென்ட் நவ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கெமிக்கல் ப்ரெக்னென்சிக்கு ஏன் இந்த சீட் சைக்கிளிங் இவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கெமிக்கல் ப்ரெக்னென்சிக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருமுட்டையோட குவாலிட்டி இல்லைன்னா விந்தணுவோட குவாலிட்டி ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். இல்லைன்னா அந்த கரு வந்து நல்ல குவாலிட்டியான கருவாக சஸ்டெயின் பண்ணி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட் சைக்கிளிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக சீட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் ரிச் இருக்குது, அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் இ, அப்புறமா நம்ம கர்ப்பம் ஆகிறதுக்கு தேவையான கரு வந்து ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு தேவையான நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு தேவையான மெக்னீஷியம், கால்சியம் இது எல்லாமே அதில் இருக்குது, ஜிங்க்கு எல்லாமே இருக்குது, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அப்போ இதை நம்ம எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது நம்மளோட கருமுட்டை குவாலிட்டி வந்து அதிகப்படுத்தும். அந்த கரு வந்து நல்ல கருவாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எக் க்ரோத்தை வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறமா நான் சொன்ன மாதிரி நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை வந்து சரி பண்ணும், இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணும், உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி லெக்ஸ் அப் த வால் போஸ் பண்ணும்போது நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான், நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது லெக்ஸ் அப் த வால் போஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பெல்விக் ஏரியாவில், அதாவது கர்ப்பப்பை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய ரத்தோட்டம் பாய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் உங்களோட ஓவரி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதுவும் வந்து உங்களோட கருமுட்டையோட குவாலிட்டியை வந்து ரொம்ப நல்லாவே அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்ல குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாத நல்ல கரு உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இம்ப்ளான்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டர் வந்து ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ லெக்ஸ் அப் த வால் போஸ் வந்து டேரெக்டாக கருமுட்டையும் விந்துவும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த கருமுட்டை வந்து நல்லபடியாக கருமுட்டை வந்து ப்ராப்பராக கருத்தரித்து கருப்பதிதல் நடைபெறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மெயினாக அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங். இந்த சீட் சைக்கிளிங் மட்டுமே ஃபாலோ பண்ணி கருத்தரிச்சவங்க நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போல்லாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் சீட் சைக்கிளிங்காக, அதாவது ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து 2 சீடு, அடுத்த 15 டேஸ் 2 சீடு அப்படின்னு ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், அது வந்து இன்னொன்று அப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட 4 சீட்ஸையுமே நீங்கள் வந்து டெய்லி ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் பவுடர் வந்து நான் லான்ச் பண்ணலாம், ஹோம்மேட் சீட்ஸ் பவுடர் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 டேஸில் அது வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெகுலராக 4 சீட்ஸையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அது சீட் சைக்கிளிங் மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி எடுத்துக்கும் போது உங்களோட ஃபெர்டிலிட்டியை வந்து அது ரொம்ப நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்களும் வந்து நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களாலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.